என் மார்னிங் ரொட்டீன்னா என்னது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்ன செய்யலாங்கன்னு பார்க்குறது தான் மார்னிங் ரொட்டீன். ஆனால் நீ ஆஃப்டர்நூன் ரொட்டீனுக்கு வந்திருக்க. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ரீல்ஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சுல, இல்லை 1 மந்த் இருக்கும். 1 மந்த் ஆச்சு நாங்கள் ரீல்ஸு எடுத்து அங்கிட்டு உட்காந்து ரொம்ப மாதம் ஆச்சு. நம்ம வந்து கெட் ரெடி வித் ரீல்ஸு தான் எடுக்க போகிறோம். ரீல்ஸுக்கு நான் எப்படி கிளம்ப போகிறோம், அங்கே போய் என்னலாம் பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட்டு என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் சாம்பல். நாக்கு ட்ரை ஆகிட்டே இருக்கு, என்னன்னு தெரில. ட்ரை ஆகுது, கை நடுங்குது. இருந்தாலும் நாங்கள் ரீல்ஸ் எடுத்தே ஆவோம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கேன் நான். ஆனால் இன்னும் பாட்டு கூட நம்ம டீம் வந்து பாட்டு கூட செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ட்ரெண்டிங்லாம் நிறைய நீ பண்ணவே இல்லைல்ல? என்ன ட்ரெண்டிங் இருக்குது சொல். கடிமா அது பண்ணணும் பண்ணியாச்சுல. என்ன பண்ண? அதெல்லாம் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது ட்ரெண்டிங்கு? இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன், எல்லாம் முடிப்பேன் கூட எனக்கு தெரியாது. நானாக கூப்பிட்டு சொல்லணும், எடுக்கலாம் எடுக்க மாட்டீங்கல்ல. சும்மா சிம்பிள் லுக்கு தான் போட்டு. அப்புறம் நான் வந்து சென்னையிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துருச்சு. அதை இன்னும் நான் அன்பாக்சிங் பண்ணலை. அது அன்பாக்சிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள். கட் பண்ணி என்னென்னா, இதுவும் ஃபாரெவர் 52லேருந்து காஜல் வேறு லெவல் இருக்குது. நான் ரீசெண்டாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு ஃபாரெவர்லேருந்து காஜல், சுகர்லேருந்து ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. சேவிக்கிறோம். போடலாமா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டார்க்காக போடும். மதுரையில் சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதுரையே வேறு லெவல் இருக்கும். ஆனால் நம்ம மதுரை பக்கம் போக முடியாது நம்மளால். இப்போது மூடி எங்கடி வச்சுங்காட்டி. அப்போ வந்து நம்மளுடைய ஸ்விஸ் பியூட்டியில் அந்த மஸ்காரா மஸ்காரா. அப்புறம் ஃபாரெவர்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டால் போதும். ஃபஸ்ட்டு டார்க்காக போட்டு பார்ப்போமா? அம்மா நான் பேசிட்டேன். தோடு இருக்கும், ஆனா தோடே இல்லைன்னு தோடு எந்த தோடு வேணாலும் போடலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு தோடு இருக்குல்லடா தம்பி. தொங்கலா போடவா? தொங்கல் தோடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எலி கட் பண்ணிட்டியாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எலிக்கு என்ட்ரி கொடுத்திருக்காப்ல. திருவாரூர் வந்திருக்காப்ல. யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க. நான் அதே யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன். Squad is back. ஆமா, squad is back. என்ன பல்ல லைட்டிங்ல வாங்க சாப்பிட வாங்க. இப்ப அப்படியே அக்கா மட்டி
தோடு எடு தம்ப்நெயில் தோடு குடு தோடு குடு எல்லா தோடு குடு எல்லா நகையும் கலட்டி தோடு எடுத்து கையில கொடுத்துருங்க போய் டப்பால இல்ல எல்லா நகையும் கழட்டி கொடுங்க கேட்பாங்க எல்லாரும். இந்த திருடே எல்லா தோடையும் கூட ஏன்டா முன்னாடி தோடு கட்டிச்சா என்ன போனா என்னத்தையாவது எடுத்து போட்டு வந்துட முடியுமா? அது வேற வேற தோடு ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இது எப்படி போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. வாழ்க்கையில இருக்க சிக்கலை கூட எடுத்துல போட்டு வச்சிருக்க சிக்கல்லாம் இருக்கு. 2 நாள் ஆகும். நான் எடுத்துட்டேன். ஆமா எங்க அம்மா தாய் குளம் எடுத்து விட்டுருவாங்க. என்ன பிஞ்சு போட்டுக்கா? என்னடி பிஞ்சு வைக்க? அவ்வளவுதான். இப்படி போட்டா பிஞ்சுதான் போகும். சரி அது கச்சேரி பேக் ஒரு ஜிமிக்கி போட்டேன். இன்னொரு ஜிமிக்கி காணோம். ரீல்ஸ் பண்ணி பாருங்க. மக்கள்கிட்ட பேசுறது அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா போட்ட பிளான் எங்கேயோ போனோம். சரி பாக்க வந்துடுறேன் நாளைக்கு வரேன். ஒரு தோடே யாரு நம்ம போட்டு மாத்தி ஏதாவது எமர்ஜென்சியா போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு வழியா தோட வந்து கண்டுபிடிக்கல. இது வேற அது வேற இதான் கிடைச்சிருக்கு. கடைசியில இதுக்கு மேல மீன் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான். மேக்கப் முடிச்சிருச்சு. ஒரு வழியா சாப்பிட்டு கிளம்புவோம். ஒரு வழியா முடியல. ஒரு 2 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியா முடிஞ்சது. ஒரு வழியா ஈஸியா சொல்லுவா. ஒரு வழியா அது 1 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்னொரு ஜிமிக்கி கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல இருந்து இப்ப அந்த டப்பாவை எடுத்து அதுல எடுத்து நீ அந்த ஜிமிக்கி வேலை ராஜினாமா பண்ணிடலாம். ஆமா நீ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மறியல் பண்றாங்க. நீங்க வீடியோ எடுக்கிறதுக்காகவா? இல்ல எடுக்க போக கூடாது. தெரியல ஏதோ ப்ராப்ளம். அங்க வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. அதனால வீடியோ எடுக்க நாங்க சூஸ் பண்ண லொகேஷன் போக முடியல. அதனால வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ரீஜித் வந்திருக்கான். சஞ்சித் சஞ்சித் ஸ்ரீஜித் 2 பேர் வச்சிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ட்வின்ஸ். நீங்க ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. கண்டினியூவாக வந்தால் என்னோடது, கண்டினியூவாக வரலன்னா இது மதியம் அடுத்த வீடியோன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. வீடியோவே எடுக்கலை. அது உள்ள ஒரு ஓஆர்எஸ் குடிச்சிட்டோம். இப்போ இளநீ குடிக்க போகிறோம். அவன் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கியான். என்ன இங்கே செல்லு பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் பாருங்க. இளநீ குடிச்சிட்டு வந்துடுறோம். வரும். ஓஆர்எஸ் வர குடித்தேன். ஸோ அவ்வளோ பெரிய இளநியா. பேசாம என்னடி அவனை கட்டிக்கிட்டு இருக்க? நான் இங்க உட்காந்துருக்கேன். அவன் ஆடுறது எனக்கு எப்படி தெரியும்? தம்பி இருந்தா இதுல தண்ணி குடிச்சிரு. அதான்டா அவரை கவர்ல ஊத்தார சொல்றா. வெட்டணும். துப்பி மேல போடு. மறுபடியும் பாரு. அருமையான இளநீ கடை. சஞ்சித் வந்து ஐயப்பா சோதிக்காதீங்களா? நீ சோதிக்காதீங்க. வந்து இளநீ கடையில டிஷ்யூ கேட்க. தாத்தா போய் டிஷ்யூ கட்டியாடா? வேற கொடுக்காம விட்டாரு. இளநீ வந்து என்ன அந்த வெயில்ல அந்த இளநீ குடிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? காமிங்க. புங்க மரம் நிழல்ல அழகா கீழ போட்டு ஜம்முன்னு
ஒரு குடிசையை போட்டு ஜம்மன் இருக்கு பாருங்க. நீங்க எங்க குடிச்சீங்க? அழகா இங்க வந்து அழகா உட்காந்து இளநீ சாப்பிடுறதுக்கே அருமையா இருக்கு. வேற எப்படி வடை பச்சிக்கு ஆசைப்படுறோமோ இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது இளநீ நான் தான் கேட்டேன் இளநீ கடை வருது நிறுத்துவா அப்படின்னு அவன் தான் கேட்டான். அதனால அவன் இளநீ பிடிக்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அன்னைக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். சரவணா ஸ்டோரில் எடுத்த சாரி இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும், சாரீஸ் வியர் பண்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணு குட்டிடி, கண்ணு குட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோயேன், பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்க, அதை குழந்தைன்னு சொல்லுவியா பொம்பளைன்னு சொல்லுவியா? பெண் குழந்தை. குழந்தைன்னு தானே சொல்லுவ, பொம்பளைன்னு சொல்லுவியா? குழந்தை. அது மாதிரி இது வந்து கண்ணு குட்டி. அது குண்டா இருக்கு, குண்டா இருக்கு. ஓகேவா? ரெடியா? அந்த மாதிரி இருக்கு மக்களே. வாங்க உள்ள போலாம் மக்களே. மக்களே இங்கேயே உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடிடுவோம். பாடுவோம் மக்களே. நிறைய கட்டிக்கிட்டு நின்று ஆடுதீங்க. உட்கார்ந்துட்டு பேசிட்டேன். உட்கார்ந்து ஒரு பாடு. நீ வந்து செல்ல இது பண்ணாது. ஒரு பாம்பு இருக்கா இல்லையா செக் பண்றதுல நீ வாடகை போய் உட்காருங்க. ஒரு பாட்டு போட்டுருக்கீங்க இல்ல, அங்க ஒரு பூச்சி இருக்கா பாம்பு இருக்கான்னு ஆம்பளை பையன் முன்னாடி போய் செக் பண்றதுல. ஓ வாடகைல போய் உட்காரு போ. அங்க என்ன மாதிரி இருந்தா என்ன செய்ய, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு. சூகர்பா இருக்கு, கடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா எறும்பு தானே இருக்கு. எங்க அவர் அங்கிட்டு போயிருவாரு, இவர் இங்கிட்டு போயிருவா. பாட்டு எந்த பாட்டு நடுங்க? கண்ணுக்குட்டி அம்மான்னு கத்து. அம்மா எல்லாம் வராது இப்ப. அப்புறமா அம்மா இருப்பாங்க. அப்பா எங்க இருப்பாரு? அப்பா மேய போயிருப்பாரு. ஃபுல் வைப்போடவே இருப்பாரு எப்பவுமே. திருன்னு சாங் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ரீல்ஸ் நான் வந்து ஒரு மாசமா ஏன் பாக்குறது இல்லைன்னா, இந்த கனிமா ஸ்டெப் போடுறாங்க பாரு பெண்கள். நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. நீ ஏதாவது உணர்ந்திருக்கியா? அத சும்மா சொல்ல கொடூரமா நிறைய பேர் போடுவாங்களே, அழகா இருக்குன்னு பாத்திருக்கியா இல்லையா? இல்ல நான் பாக்கலப்பா. அதுவும் இந்த ஸ்டெப் போடுவாங்களே, அத விட நிறைய நோட் பண்ணிருக்காரு. இந்த ஸ்டெப் போடுவாங்க ஆடுறது, பொம்பளை பிள்ளை ஆடுறத நோட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டம். ஆனா என்ன ஒரு இதுனா, அவங்க கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, அவங்க திட்டவும் முடியல. அவங்க ஆசைக்கு அவங்க ஆடிட்டு போறாங்க. இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்ல கூட யாராவது சொல்லலாம், சொல்ல மாட்டாங்க. இப்ப நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போடுவாங்கல்ல, கொடூரமா வந்து நின்று அழகா இருக்க மாதிரி இப்படி திரும்பாங்க. அது மாதிரிதான் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இது வந்து திருநனுடைய ஓன் ஸ்கிரிப்ட் தான். நீங்க எதனால அவரே கேட்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் வேணா நான் கொடுக்குறேன். நீங்க அதிகமா மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உங்க முகத்தை காட்ட மாட்டீங்க. இல்ல அது வந்து நம்ம ஸ்கின்க்கு அது செட் ஆகாது, அதனால நான் காட்டுறது. மேக்கப் செட் ஆகாதா இல்ல பாக்க ரெண்டுமே செட் ஆகாது, அதனால நான் யார்ட்டையும் அவ்வளவு. அப்ப இந்த ஸ்டெப் போடுறவங்க எல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல அவருக்கு சொல்லுங்க என்னன்னு. இது வந்து திருநனுடைய ஓன் ஸ்கிரிப்ட் தான், பாத்துக்கங்க. எனக்கு ஏன்னா நானும் அந்த பாட்டு பண்ணிருக்கேன். நானும் அந்த பாட்டு பண்ணிருக்கேன். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா போறாங்க. இது மட்டும் ஏதோ எல்லாரும் ஒழுங்கா போடுறாங்க. அப்படி ஒர்க் பண்ண அவன் நம்மள காட்ட மாட்டானே. சரி இங்க இருந்து எடுத்து நம்ம திருப்பி காட்டுவாங்கன்னு நினைச்சியா? சரி நம்மளே வேற கேமராக்கு போயிடும். கேமராமேன் காட்டிடுவே. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி சுத்தி இருக்காங்க. ஓகேவாடா தம்பி, காட்டியாச்சு. பாத்துக்கோங்க, ஹேண்ட்ஸம் கேமராமேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் நம்ம கேமராமேனும் காட்ட வேண்டியதா இருக்குன்னு காட்டுறீங்க. சரி இங்கிட்ட இருந்து எட்டி பார்க்கவா? காத்தடிக்குதுடா. காத்தடிக்குது, எட்டி பார்க்கவா வேணாம்? எதுக்காக வச்சுக்குருவீங்க? நீ அதெல்லாம் ஒண்ணுவா
கொஞ்சம் கேமரா ஒர்க்லாம் நான் கொஞ்சம் மாத்திருக்கேன். பாத்துருக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இது பண்றோம்? என்னென்ன பண்றாங்க பாருங்க. நான் என்ன செய்யணும்? ஒரு பாட்டு போட்டு டக்குன்னு. இன்னொரு பாட்டு எடுங்க டக்குன்னு. இன்னும் 2 பாட்டு, இன்னும் 2 பாட்டுடா. அது எடுத்தது அடிச்சது 1 hour, ரெஸ்ட் 2 hour. கட்டில் பாருங்க அழகா. அழகா பூக்குகள். மொபைல் கொடுங்க, என்ன பாட்டு எடுப்போம். எடுக்காரே ஒரு நிமிஷம் இருக்காரு. ஏய் நல்ல இதுல ஒரு பாட்டு எடுத்து விடுறா. வீடியோ எடுக்க போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாத்துக்க என்ன பண்றாங்க. என்ன ஆளுக்கள் திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாரும் இப்படிதான் எடுப்பாங்க. டக்கு டக்குன்னு நீங்க இப்படிதான் நான் எல்லாமே ஷூட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் போடுங்க இந்த சாரி வீடியோ. என்னத்த முன்னாடி மட்டும் பாதி முடிய வெட்டிட்டீங்க. ஆமாடா, ஸ்டைல் ஃபேஷன். எப்படி ரசிச்சிருக்கான் பாரு அத்தையா. எப்படி ரசிச்சிருக்கான் பாரு அத்தை ஸ்டைல்டா. ஏண்டா இத்தனை வருஷம் நான் கூட திரியேன்டா, அவளுக்கு எந்த முடி வெட்டினா எனக்கே தெரியலடா. ஸ்டைலுக்காக வெட்டியிருக்கேன். சரி, எப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க பாத்துக்க. டீம் பாத்தீங்களா எப்படி இருக்கோம்ல. நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம். கடைசியில என்னட்ட வீடியோ இல்லைன்னு நான் வந்து இது பண்ணி புலம்பிட்டு இருக்கேன். அம்மா உன் சேனல்ல வந்து ஆக்டிவாவே வச்சிருமா அப்படின்னு போன் போட்டு சொல்லுவாங்க. இப்படி உட்காந்து நான் எங்கிட்ட ஆக்டிவ் 3 2 1. இந்த ஒரு படத்துல கோவேசர்ல கொட்டடிச்சாதான் அந்த மாதிரி நம்ம திறனு அப்படி பண்ற. ஆல்ரெடி நமக்கு கிறுகிறுன்னு தான் இருக்கு. இவன் கிறுகிறுன்னு ரெடியாடா? இங்க வர அங்கன சுத்தினா இங்க வந்து நிக்கிறேன்டா. பரவாயில்ல காஜல் மாதிரி எங்க தடுமாறலாம் டக்குன்னு கேமரா பார்த்து ரெடியா ரெடி பாருங்க மக்களே, எப்படி நான் உயிர் வாழ்றேன் பாத்தீங்களா? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரெடியா? நெசமாவே கிறுகிறுன்னு வருதுடா. பேசாம மயக்கம் போட்டு வந்தாலும் சரி பேசாதீங்க. பிரியாக்கா போன் போடுறா ஆஸ்பத்திரிக்கு. ரெடியாடா? சுத்தவாடா. பட் இது சாரி ப்ரொமோஷன் கிடையாதுங்க. சாரி ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் காசு போட்டு வாங்க சாரி தான். அது என்னோட சாரி. அங்கேயே வச்சு கீழே போட்டுறாங்க. அங்கேயே வச்சு எடுத்த இடத்துல வச்சு. தம்பி ஒன்றும் தப்பு இல்லடா. ஒண்ணு சரி தராத போ. ஒரு பாட்டுங்க சொல்லுங்கடா. என்ன பாட்டு? எங்க என் செல்லுங்கப்பா, என் செல்லுங்க எங்கிட்டா? சான காலத்துல வேற என் செல்லு எங்கடா? எங்கடா? சரிடா. ஒரு எங்க அவனுக்கு அந்த 3வது டா எனக்கா எங்கடா சாமி நம்மள சொல்லணும். அவன் எல்கே தான் இப்பெல்லாம் பேசுவியா? என்ன பண்றியா? அங்க நின்று அந்த ஆளு நான் தூங்குறானா? அழகா இந்த லொகேஷன்ல ஒரு 3 சாங் எடுத்துட்டு வேற லொகேஷன் போறோமான்னு தெரியல. போய்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. இதுல அவங்களுக்கு நீர் சத்து ஊட்டச்சத்துலாம் தேவைப்படுது. அதனால நாங்கள் போய் கொஞ்சம் ஊட்டச்சத்து நீர் சத்துலாம் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுங்க. லஞ்ச் கிடையாது, ஈவினிங் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால அது ஈவினிங் லஞ்ச். மணி 4:30. நைட் சாப்பிட்டா நைட் லஞ்ச். நைட் வந்து டின்னர் ஆயிடும். சாப்பிட எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா ஒயிட் ரைஸ், முட்டை, பருப்பு, முட்டைக்கோஸ் பொரியல்,
ரசம், சுண்டக்கடலை புளிக்குழம்பு, ரசம், ஊறுகாய், சாம்பார், சாம்பார் குழம்பு, இல்லை, தயிர். இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தயிர். எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இதுதான். இதுல ஸ்பெஷல் என்னன்னா இதுதான் பருப்பு. பருப்பு 10 மாசம் குழந்தைக்கு உருட்டி வாயில் வச்சா அப்படி சாப்பிடும். அதான் 25 வயசு இந்த குழந்தை சாப்பிடும். 25 அப்படியே 25 தம்பி. இல்ல இந்த குழந்தை சொல்ல 25 வயசு சாப்பிட்டு வந்துடுறோம். சம்மர் கிளாஸ் போயிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கு சம்மர் கிளாஸ்? பிடிச்சிருக்கா உனக்கு? சரி விடு எடுத்துருக்கேன். சம்மர் கிளாஸ் போயிட்டு வந்துட்டாங்க. நீ அடுத்து ஈவினிங் ஷூட் எடுக்கணும், ரெடி ஆகுமான்னு சொன்னாங்க. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு கிளம்ப பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு. அதோட இன்னொன்று என்னென்னா, ரெகுலராக என்னடா வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு இப்போது இந்த வீடியோக்கு வந்து பரமேஸ்வரி தான் காரணம். ரெகுலர் வீடியோலாம் வராதுங்க, தவறான வீடியோ தான். நான் தான் கம்பல் பண்ணி இந்த பிள்ளை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலாக செகண்ட் ஷூட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நான் அவங்க ரெடி ஆகலை. இந்த சாரீ நல்லா இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்ன ரொம்ப சாரீ வந்து பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் சாரீ நல்லா தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அதில் வந்து ப்ளவுஸுக்கு தைச்சிட்டோம் அப்படின்னா சாரீ பற்ற மாட்டேங்குது. பாருங்கள், 2 ஃப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு. சாரீ பத்தலை. ப்ளவுஸுக்கு தனியாக துணி வாங்கியிருந்துருக்கணும், நான் கவனிக்கலை. அதனால் சாரீ சின்னதாக இருக்குது. இது எப்போ வந்துச்சு? ஜிங்கிலி வெளியே போ, வெளியே போடி. என்ன வேணும்? என்னாடி வேணும் தங்க பிள்ளைக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? உன்னை மாதிரி குப்புற படுக்கணுமா? என்ன சாமி வேணும்? என்ன வேணும்? எது கூப்பிட்ற? என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? நீங்கள் சம்மர் கிளாஸ் பெரிய அக்காங்களோட என்னடி வேணும் தங்கமே? மாமாப்பா ரெடி ஆகிட்டோம். தம்பிக்கு இன்னும் ரெடியாக மனசு வரல. அடுத்த வீடியோ நாங்கள் எங்கே போய் எடுக்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். தங்க பிள்ளை எங்க? ஜிங்கிலி எங்க? அம்மாட்ட வாங்க, தங்கம் வந்துருங்க, ஜிங்கிலி வந்துருங்க. இவ கூப்பிடுறா, இவ திங்கிறா, இவள்கிட்ட போகிறதா. ஜிங்கிலி எங்க? உனக்கு கூப்பிடுதுடி. இல்லை பொரிய உருண்டை கேட்டு உனக்கு கூப்பிடுதுடி தங்க பிள்ளை. உனக்கு வேணுமா ஜிங்கிலி? பொரி உருண்டை வேணுமா உனக்கு? ஏன் ஜிங்கிலி நீ திம்பியா? இல்லை வீடியோ எடிட் பண்ண குட்டியாக பார்த்தா அருந்ததி படத்தில் வர மாதிரி வச்சுருக்கேன். அருந்ததி படத்தில் அப்படிலாம் முடியலாம் பறந்து வரும்ல. என்னடா அரண்மனை படம் மாதிரி வச்சுருக்கேன். அரண்மனை பார்த்து உங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பா. இதை பார்த்துட்டு அரண்மனைக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். என்ன டேய் தம்பி ஒழுங்கா ஓடுறா, ஓட்டி விட்றாடே. எல்லாருக்கும் கூட நான் ஊற்றிக்கிறேன். ஜெயிலில் சாப்பிட்றது கூட ஈஸியாக சாப்பிடலாம் பட்டுக்கு. ஆஹா, நார்மலாக எல்லாருக்கும் டீ குடிக்கிற வந்து சாதாரணமாக டீ குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி போங்க, அங்கிட்டு போங்க, என்ன அங்கிட்டு போங்க. சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் அப்படி தான். டீ டைம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு மனம் விட்டு பேசுகிற டைம் வந்து எங்களுக்கு டீ டைம் தான். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியும் வச்சுக்கலாம். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறதுல என்ன போகிறீ? மனம் விட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி பேச முடியாது. அப்பப்போ என்னென்ன வருதோ அப்போ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இதுதான் பழக்கம். எங்கள் அப்பா இருக்கும்போதுமே எல்லோரும் வாங்க டீ குடிக்க, எல்லோரும் வந்து உட்காந்தா தான் ஒரு டீயை குடிப்பார்லாம், குடிக்க மாட்டார். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் தெரியுமா? அப்போ தான் எல்லா பிரச்சனைகளும் வெளியே வரும், பேசுவோம், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை பிரச்சனையாக கூட மாறலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க வீட்டில் இதை ஃபாலோ பண்ணால் இதால் தான் பிரச்சனையாக எங்கள் அப்பா சின்ன பிள்ளைங்க எங்களை இப்படி தான் பழக்கி விட்ருக்காரு. அதனால் எங்கள் வீட்டில் டீ குடிக்கணும்னா தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு போய் அங்கிட்டு உட்காந்து குடிப்போம். சும்மா எனக்கு ஒரு டீ ஒரு டம்ளரில் மட்டும் தாங்கங்கிற பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருவாங்க நடுவில். யாராக இருந்தாலும் வந்து பக்கத்தில் உட்காந்துடணும்ப்பா. இங்கே இந்த சரௌண்டிங்க்கு வந்தால் தான் டீ. ஆமாம், எங்கள் வீட்டில் இந்த சரௌண்டிங்கில் வந்து உட்காந்தாதான் டீ. ரூமில் நான் படுத்துக்கிறேன் எனக்கு ஒரு டம்ளரில் கொண்டு வாங்க, அப்போ டீ கிடையாது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து உட்காரும். சும்மாவது வந்து உட்காந்துக்கோன்னு கூப்பிட்டு வந்துடுவான்.
தேவையில்லாத காமெடி தான் பண்ணுறான், நம்ம சும்மா பதில் சொல்லிக்கிடுவான். அதனால் என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் வீடியோ எடுக்கணும்னு கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்பிட்டேங்க, ஆனால் கூப்பிட்டு போக மாட்டேறாங்க. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ரயில்வே கேட்டு திருமங்கலம் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம், அங்கே தான் வீடியோ எடுக்க போகிறோம். இது இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்து அவ்வளோவா நாங்கள் வீடியோ எடுத்ததில்லை. காடு மரம் எல்லாம் செடி கொடி இப்படியே வீடியோ எடுத்துட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அடுத்து ஏர்போர்ட்டில் போய் எடுப்போம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அது வந்து மெட்ரோ, ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டு, திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்து வந்து ஷிப்புக்கு போவோம். நாங்கள் எல்லாத்துலேயுமே வீடியோ எடுப்போம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் எடிட்டிங் எனக்கு வரும்போது சப்போர்ட் ஆகாது, வீடியோ எனக்கு வந்து சப்போர்ட் ஆகாது, போஸ்ட் போட முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். உழைக்கிறாங்க இந்த ஒரு பாட்டுக்காக. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பாருங்க. பரமரம் கொஞ்ச நேரத்தில் பறந்துருக்கும். இந்த பிளாக் பண்ணதுலேயே தான் இருக்கா. ஆமாம், ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அதை பிளாக் பண்ணிடணும். சும்மா அதை பார்த்துட்டு நல்லா இருக்காது. அப்புறம் இருந்தா என்னை வந்து குறை சொல்றீல. அப்புறம் தம்பி ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன், வாடா. அப்புறம் இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க சொன்னது யாருடா? அதுவா நீங்க? நான் எப்ப இருந்து கையில வச்சிட்டு இருக்கேன். நானே செல்ல சும்மா கையில வச்சிருக்காங்க. வச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. மருமேண்டா, வாடா மருமேண்டா. ஏகுடா 2 புள்ள வச்சிருக்கானால பேசி மருமேண்டா, போடா பேசுங்கடா. நான் ஏதா 2 புள்ள தட்டெடுத்து இங்கிட்டே அவரு நமக்காக வெயிட் பண்றாரு. வந்து நாங்கள் மதினா பானிபூரி சாப்பிட்டாலே சாப்பிடுவேன்னு வந்து அடம் பிடிச்சி தண்டவாளத்தில் விழுந்து ஓடி வந்திருக்கா. சரி, அவளுக்காக நம்ம 2 பானிபூரி சாப்பிடுவோமே. நாங்கள் பானிபூரி சாப்பிட வந்துட்டோம். கார் வந்துடுச்சு, ஓரங்கட்டுங்க. என்னடா போகிறாரு? இன்னொரு ரவுண்ட் பிளேட், இன்னொரு 2 பிளேட் அஞ்சு ஃபைனல் வச்சு. இது ஃபைனல் டச்சா? அந்த மாதிரி பானிபூரி சாப்பிட்டு எவ்வளோ நாள்? ஒன்றுமே ஊற்றலையே. இதில் ஊற்றணும். தண்ணியே இல்லை. பையா வரணும் போறியா? இங்கே பாருங்க தெரியல. பையா இங்கே பையா பையா பொறுப்பெல்லாம் வெளியே போகுது பையா. தேவ நைஸ் கரெக்டாக. சந்தோஷ் சுப்ரமணியம் படம் வந்த புதுசில் ஜெனிலியா பானிபூரி சாப்பிட அவனை கூப்பிட்டு போவா தெரியுமா? அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது இப்படி ஒரு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஸ்வீட் ஐட்டம் போல அது அப்படின்னு நினச்சேன். இந்த கடையில் தண்ணி இல்லை, பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்? அவ திங்கிறத காட்டுறா. கீழேருந்து வாயை ஜூம் பண்ணுறான், அது வாய்க்குள்ளே போடும்போது அப்போ வேணுமா? என்ன கை கழுவ தண்ணி கூட இல்லை, குடிக்க கூட இல்லை. அநியாயம். அனனி கடையில் டிஷ்யூ பேப்பர் கேட்குறான், பானிபூரி கடையில் டிஷ்யூ பேப்பர் கேட்குறான். இன்னும் ஹோட்டலில் வச்சு நடத்திட்டு இருக்காரு, உனக்கு டிஷ்யூ கொடுக்க இந்தா. அவங்க எல்லாம் துடைக்கிறாங்க பாரு. இந்தா ஏன் சும்மா தொட, ஒன்றும் இல்லை தொட. அதுக்கு தானே இதெல்லாம் வச்சுருக்கோம் டிஷ்யூ மாதிரி. வேணாமா, பில் பே பண்ணிட்டு வா. இப்படி மருமையாக யாருக்காவது கிடைக்குமா? உள்ளே உட்காந்துருந்தவே டக்குன்னு என்னை விடுங்க ஓடி போய் நான் அத்தைக்கு கதவு திறக்கணும் அப்படி சொல்லிட்டு ஓடி வாரியான். சார் யாருடா நீ, எங்கடா இருந்த இத்தனாலா? இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கடா இருப்பேன்? வயசான காலத்தில் தான் கதவு திறக்கணும், அப்போ எங்கே இருப்பானோ தெரியலையே. அதாவது வயசான காலத்தில் தான் நம்ம கதவு திறக்க ஆள் வேணும், அப்போ இவன் எங்கிட்ட தெரியிறானோ யாருக்கு தெரியும். இப்போ வந்து கதவு திறக்கிறேன் அத்தைக்கு.
அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க. அடுத்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. காலையில் எங்கள் அண்ணன் கிடா வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் வீட்டிலேருந்து எல்லோரும் இப்போ தேனி கிளம்புறாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்காங்க. போகலாமா? ஃபைனலாக டின்னர் சாப்பிடலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.